ஓம் சாந்தி. 24/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 30/11/2006 மதுபன். தலைப்பு கொடுக்குறாங்க பாபா. ஜுவாலாமுகி தபஸ்யா மூலம் நான் என்ற வாளை எரித்து பாப்தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள், அப்போது சமாப்தி சமீபத்தில் வரும்ட்டு பாபா சொல்றாரு. அனுமார் வாள் எரிச்சதுனால அந்த இலங்கையே ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சுன்னு காமிச்சிருப்பாங்க ராமாயணத்தில். அது மாதிரி நமக்கு தேக அபிமானன்ற வாள் நான், அதுதான் நான்ற தேக அபிமானன்ற வாள். அதை எரிச்சிங்கன்னா நீங்கள் பாபாவுக்கு சமமாக மாறிடுவீங்க. அப்போ தான் இந்த ராவண ராஜ்யம் முடியுன்றாரு. அப்போதான் சமாப்தி சமீபத்தில் வரும்ன்றாரு. இன்று குறைவற்ற அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர், அதாவது குறைவே இல்லாமல் அழிவே இல்லாத பொக்கிஷங்களுக்கு, அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது அல்ல குறையாது, அந்த மாதிரி அதுக்கு அந்த பொக்கிஷங்களுக்கு எஜமானர் பாப்தாதா தான். பாபா நம்மளுடைய அப்பா தன்னுடைய நாலாபுறங்களில் உள்ள சம்பன்னமான குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம யாரெல்லாம் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறோம், நம்மளுடைய சேமிப்பு கணக்கை பார்க்குறாரு. குணங்களால், சக்திகளால், ஞானத்தினால யார் நிரம்பி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. 3 விதமான கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தன்னுடைய முயற்சியின் மூலம் சிரேஷ்ட பிராப்தியின் சேமிப்பு கணக்கை பார்க்குறாரு. இரண்டாவது சதா திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. எல்லாரும் நம்மளும் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த திருப்தியின் மூலம் ஆசீர்வாதங்களின் கணக்கு உருவாகுதுன்றாரு. அதாவது நம்ம மனசாட்சி நமக்கு திருப்தி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களும் பரிவாரமும் நம்மளை குறித்து திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாபாட்ட திருப்தி சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். அதனால் நம்மளும் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். இந்த திருப்தியின் மூலம் தான் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அந்த ஆசீர்வாதத்தின் கணக்கு தான் நம்மளை முன்னேற்றுது. ஏணி மாதிரி ஏணியில் ஏறாமல் லிஃப்ட்டில் போயிடலாம், பாபா கிட்ட போயிடலாம். மூன்றாவது மனம், வார்த்தை, செயல், சம்பந்தம் தொடர்பின் மூலம் எல்லையற்ற சுயநலமற்ற சேவை மூலம் புண்ணியத்தின் கணக்கு உருவாகுதுன்றார். 3 கணக்கு பாருங்க. சிரேஷ்ட பிராப்தியின் சேமிப்பு கணக்கு, ரெண்டாவது ஆசீர்வாதங்களின் கணக்கு, திருப்தியாக மற்றவங்களை திருப்திப்படுத்தும் போது ஆசீர்வாதம் நமக்கு வருது. மூன்றாவது மனசு, வார்த்தை, செயல், சம்பந்தம் தொடர்பில் 3 கணக்குகளையும் நம்ம புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்யணுன்றாரு. எல்லையற்ற சுயநலமற்ற சேவை செய்யறதுனால புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகுது. இந்த 3 கணக்கும் நமக்கு சேமிப்பாகுது. நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய இந்த 3 கணக்குகளை சோதனை செய்யத்தான் செய்கிறீர்கள். சதா அனைவரிடமும் தன் மீதும் திருப்தியின் சொரூபம், அனைவருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம் மற்றும் சதா தன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டசாலி சிதியில் அனுபவம் செய்வது ஆகிய இவையே இந்த 3 கணக்குகளின் சேமிப்பு எவ்வளவு உள்ளதுன்ட்டு பாபா நம்மளை பார்க்குறாரு. உள்ளதா அல்லது இல்லையா என்பதன் அடையாளங்கள் ஆகும் சொல்றாரு. இந்த 3 கணக்கு இருக்குதா இல்லையான்றதுடைய அடையாளம் என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்மளை அதிர்ஷ்டசாலி சிதியில நாமே அனுபவம் செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் எல்லார் மேலேயும் சுபபாவனை, சுப விருப்பம் வைக்கிறது, தானும் திருப்தியா இருக்கிறது, மற்றவங்களையும் திருப்தியா வச்சுக்கிறது, கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கும்போது எல்லாரும் திருப்தியா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அதோட அடையாளம் தான் இந்த 3 கணக்கும் சேமிப்பாயிருக்குன்னு அர்த்தம்ன்றாரு. 3 விதமான கணக்குகளின் அடையாளங்கள் தனக்குள்ள அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா நம்மளை கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு அனுபவம் ஆகுதா என்பதை சோதனை செய்யுங்கள். நிமித்தமான உணர்வு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கருவி, பாபா என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு பிகேஸையும் பாபா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, சுயநலமற்ற உணர்வு ஆகிய இவையே இந்த அனைத்து பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வதற்கான சாவி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. பணிவா இருக்கணும், கருவின்னு புரிஞ்சுக்கணும், சுயநலம் இல்லாம இருக்கணும். தன்னுடைய நலத்தை பார்க்காம பொது நலமா எல்லாருக்காகவும் நம்ம செய்யணும். இதுதான் எல்லாத்தையும், எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்வதற்கான சாவியே இதுதான்றாரு. அந்த சாவியை நமக்கு கொடுக்குறாரு பாபா. சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள், மேலும் சாவிக்கான நம்பரை அறிந்துள்ளீர்களான்றாரு. சாவியின் எண்ணே 3 புள்ளிகள். சாவினா அந்த பூட்டு திறக்கிறதுக்கு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ சாவிக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 புள்ளின்றாரு. 3 புள்ளி வச்சாலே சாவி திறந்துரும். 3 டாட் அப்படின்றாரு. 3 புள்ளிகள். 1 ஆத்மா புள்ளி, 2வது தந்தையும் புள்ளி, 3வது நாடகத்தினுடைய முற்றுப்புள்ளிக்கான புள்ளி. அதாவது இது ஒரு டிராமா, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்கன்றாரு. எது நடந்தாலும் அது ஒரு டிராமா. போன கல்பத்தில் எதாவது நடந்தது, அது இப்போவும் நடக்குது, அவ்வளோதான். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா ஆத்மாவில் 3 புள்ளி, நான் புள்ளி, பாபா புள்ளி, ட்ராமாவும் இது ஏற்கனவே நடந்தது, அதான் இப்போ நடக்குது, அவ்வளோதான். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இதுதான் சாவின்றார். உங்கள் அனைவரிடமும் சாவியோ இருக்கின்றது அல்லவா, பொக்கிஷங்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே அப்படின்றாரு. இந்த அனைத்து பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவதற்கான விதி என்னன்னா திடத்தன்மை ஆகுன்றாரு. இப்போ இந்த பொக்கிஷங்கள்லாம் சொன்னார் இல்லையா,
எல்லா பொக்கிஷங்களையும் நம்ம சேமிப்பு செய்யணும். அதிகமாக்கணும்னா அதுக்கான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா திடத்தன்மைன்றார். அதாவது திட சங்கல்பம் உறுதியா இருக்கணும். திடத்தன்மை இருந்தது என்றால் இது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற சங்கல்பம் எவ்விதமான காரியத்திலும் எழாதுன்றாரு. நிச்சயிக்கப்பட்டது இல்லையா, அது ட்ராமால இருக்குது, நடக்குது, கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அதை நம்பணும். நடக்குமா நடக்காதா அப்படின்றது நம்ம மனசுல வராது, எண்ணத்துல கூட வராதுன்றாரு. நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது என்பது திடத்தன்மையின் ஸ்திதி ஆகும்ன்றாரு. உருவாகும், சேமிப்பு ஆகும். ஆகாது இப்படி அல்ல, ஆகாது அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், சேமிப்பு ஆகுன்றாரு. செய்கின்றோம் தான், நடக்கின்றோம் தான் என்ற இந்த தான் தான் என்பது கூட கூடாது. செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், அமிர்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், முரளி படிச்சுட்டு தான் இருக்கிறோம், நடந்துட்டு தான் இருக்கிறோம் ஸ்ரீமத் படியே, அந்த தான் தான் கூட இருக்கக்கூடாது. திடத்தன்மை உடையவர்கள் நிச்சய புத்தி, கவலையற்ற நிலை, நிச்சித்து மற்றும் உறுதியை நிச்சித்த அனுபவம் செய்வார்கள். யார் உறுதியோட இருக்கிறாங்களோ அவங்க நிச்சய புத்தியோட இருப்பாங்க, கவலையற்று இருப்பாங்க. கவலையே அவங்க முகத்துல தெரியாது, உறுதியாகவும் இருப்பாங்க. உறுதித்தன்மையை அனுபவம் செய்வாங்கன்றாரு. பாப்தாதா முன்னதாகவே கூறியிருக்கிறாரு, ஒருவேளை அதிகத்திலும் அதிகமாக அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கை சேமிப்பு செய்ய வேண்டும் என்றால் மண்மனாபவ என்ற மந்திரத்தை இயந்திரம் ஆக்குங்கள்ட்டு சொல்றாரு. ஏற்கனவே பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, நிறைய பொக்கிஷம் உங்களுக்கு சேமிப்பாகணும்னா மண்மனாபவ, அதாவது மனதினால் பாபாவை நினைவு செய்யணும், ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு செய்யணும். இதன் மூலம் சதா தந்தையின் துணை மற்றும் அருகில் இருப்பதற்கான அனுபவம் தானாக ஏற்படும். அப்ப தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்க நினைக்க பாபா கூடவே இருக்கிறது, அவர் நம்ம கூடவே துணைவனா இருக்கிறது அனுபவமாகும். தேர்ச்சி அடையத்தான் வேண்டும். 3 விதமான பாஸ் இருக்கின்றனன்றாரு. பாஸ் ஆகிதான் ஆகணும் எல்லாரும். அதுல 3 விதமான பாஸ் இருக்கு. ஒன்று அருகில் இருப்பது, பாபா கூடவே இருக்கிறது. இரண்டாவது என்ன நடந்து முடிஞ்சதோ அதெல்லாம் கடந்துருச்சு, பாஸ். இங்கிலீஷ்ல பாஸ்னா விதமான அர்த்தம் வருது. ஒன்று பாஸ் வந்து பக்கத்துல இருக்கிறது, இன்னொன்று நடந்து முடிஞ்சது, அது முடிஞ்சது அதாவது பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மற்றும் மூன்றாவது மதிப்புடன் தேர்ச்சி அடைவது, இது வந்து பாஸ் வித் ஆனர் ஆவது, பாஸ் ஆகிறது, மார்க் அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது. மதிப்புடன் தேர்ச்சி அடைவது பாஸ் வித் ஆனர். இதுதான் 3 பாஸ்ன்றார். ஒருவேளை 3 பாஸ் இருக்கின்றன என்றால் நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரி ஆகுவதில் முழுமையான தேர்ச்சி பெறுகிறீங்கன்னு சொல்றாரு. இப்போ 3 பாஸுமே நம்ம பாபா கூடவே இருக்கிறோம், கடந்து முடிஞ்சதெல்லாம் கலந்துடுச்சுன்ட்டு போயிட்டே இருக்கோம். அப்புறம் பாஸ் வித் ஆனர் ஆயிடுறோம்னா நம்ம வந்து பாபா கூடயே இருக்கிறோம், ராஜ்ய அதிகாரி ஆகிறோம் இல்லையா. ராஜ்ய அதிகாரி ஆகிறதுல முழுமையான தேர்ச்சி அடையிறோன்றாரு. முழுமையான தேர்ச்சி அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமான்ட்டு பாபா கேட்குறாரு. இப்போ ஃபுல்லாக பாஸ் ஆயிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பாஸ் ஆகணுமான்னு கேட்குறாரு. யாரெல்லாம் முழுமையான தேர்ச்சி அடைந்து விட்டீர்களோ அவர்கள் இப்போ கை உயர்த்துங்கன்றாரு. யார் ஃபுல்லாக பாஸ் ஆயிட்டீங்க கை உயர்த்துங்கன்றாரு. அடைய வேண்டியதில்லை, அடைந்து விட்டீர்களா. முதல் வரிசையில் உள்ளவர்கள் உயர்த்தவில்லை, நீங்கள் அடைய வேண்டுமா. இப்போது சம்பூர்ணமாகவில்லை என்றால் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகையினால கை உயர்த்தலை, கை உயர்த்தாதவங்களை கேட்குறாரு, நீங்கள் யோசிக்கிறீங்க, இன்னும் சம்பூர்ணமாகல, ஆனால் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றியாளர்களே அல்லது வெற்றியாளர் ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நான் தான் போன கல்பத்துல ராஜ்ய அதிகாரி ஆயிருந்தேன், நான் பாபா நினைச்சு தூய்மையாகி சொர்க்கத்துல போய் ராஜ்ய அதிகாரி ஆன நிச்சய புத்தி இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா, நான் வெற்றி அடைஞ்சிருந்தேன் போன கல்பத்துல, அப்ப அவங்க வெற்றியாளர் தானே, வெற்றியாளர் ஆகணுமான்னு கேட்கிறாரு. இப்போது சமயத்தின் அழைப்பு வர வந்துட்டு இருக்குது, டைம் வந்து கூப்பிடுது, டைம் வந்து முடிய போகுது, 5000 வருஷம் முடிய போகுது, டைம் நம்மளை கூப்பிடுது, நீங்களாம் ரெடி ஆக மாட்டீங்களா அப்படின்னு கேக்குது. நீங்க ரெடியானா தானே சொர்க்கம் வரும், இன்னும் தேவதைகளே ரெடி ஆக மாட்டீங்களா அப்படின்னு கேக்குது, சமயம் கேக்குது, பக்தர்களின் அழைப்பும் கேக்குது. பக்தர்கள் ஒரு பக்கம் மாரியாத்தா காளியாத்தா முருகா எங்க இருக்கிற, வா என்னை வந்து நீ காட்சி காட்டு, நீ ரெடி ஆயிட்டியா, உன்னை பார்க்கறதுக்கு கடைக்கண் பார்வையை பார்க்கறதுக்கு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு பக்தர்கள்லாம் அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறாங்க, பாபாவை அழைக்கிறாங்க. பாபா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினச்சிட்டு இருக்கிறது முருகர் அம்மன் காளியாத்தா மாரியாத்தாவெல்லாம் கூப்பிட்டுனுக்குறாங்க. அந்த காளியாத்தா மாரியாத்தா இப்போதான் வந்து பாபாட்ட சக்தி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அவங்க தான் காளியாத்தான்ட்டு. அந்த மாதிரி இன்னமும் சக்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க பாபா கிட்ட, அவங்களே சோகத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் போயிட்டு பக்தர்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், முக்தி கொடுக்கணும். ஆனா இவங்களே இன்னும் முக்தி அடையலை, எல்லாத்துல இருந்து முக்தி அடைஞ்சாதான் இவங்க போய் முக்தி கொடுக்க முடியும். அதான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதனால பக்தர்கள் கூப்பிடுறாங்க, வரமாட்டியா தாயே, அன்போட அழைக்கிறாங்க நம்மள. தன்னுடைய மனதின் சப்தம் என்ன வந்து கொண்டு இருக்கிறதுன்னு கேட்கிறாரு. உங்களோட மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாரு. இப்பொழுதே சம்பன்னம் மற்றும் சமமாக ஆகியே தீர வேண்டும் என்பது வருகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பவே நான் சம்பன்னம் ஆயிடணும், பாப் சமான் ஆயிடணும்ட்டு வருதா, அல்லது ஆகலாம், யோசிக்கலாம், பிறகு செய்யலான்ட்டு யோசிக்கிறீங்களா, உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாரு. சரி விடுங்க, டைம் கூப்பிடுது, பக்தர்கள் கூப்பிடுறாங்க, அதை விடுங்க.
அவங்க கூப்பிடுறது கூட தெரியாம நம்ம தூங்கின்னு இருப்போம் அமிர்த வேலையில, அது வேற விஷயம். அமிர்த வேலையில எஞ்சி பாபாட்ட சக்தி வாங்கினாதான் நம்ம ரெடி ஆயிட்டு பக்தர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். ஆனா இங்க நம்மளே வந்து விழிப்படையில, இன்னும் விழிப்படையாத பிகேஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. விழிப்படையாம ஒண்ணுமே தன்னை பிகேன்னே புரிஞ்சுக்காம கடவுளுடைய குழந்தைன்னு தெரிஞ்சுக்காம எவ்வளவு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தான் போய் எழுப்பணும். அப்ப வந்து மனதை உங்களோட இப்ப பாபா நம்மளை கேட்கிறாரு, உங்க மனசனுடைய சப்தம் என்ன சொல்லு, உங்க மனசு என்ன சொல்லுது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாப் சாமான் இப்பயே ஆகணுமா இல்ல ஆகலாம் யோசிக்கலாம் செய்யலான்ட்டு யோசிக்கிறீங்களா? இப்போது சமயத்தின் அனுசாரம் ஒவ்வொரு நேரமும் எவரடி என்ற பாடம் உறுதியாக இருந்தே ஆக வேண்டும்ன்றாரு. என்னுடைய பாபான்ட்டு சொன்னீங்க இல்லையா, அன்பான பாபா இனிமையான பாபா என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா. சென்டருக்கு என்னைக்கு முதல் நாள் காலடி எடுத்து வச்சோமோ நம்ம பாபாவுக்கு முரளியை படிச்சு நம்ம வந்து திடத்தன்மை நமக்கு எப்போ வந்ததோ, பாபா வந்துட்டாரு நான் தேடினவர் கிடைச்சிட்டாருன்ட்டு என்னைக்கு நம்ம நம்பணுமோ பாபாவை, அன்னைக்கே நம்ம பாபா ஏத்துக்கிட்டோம் இல்லையா. அன்பான பாபா இனிமையான பாபா ஏத்துக்கிட்டோம் இல்லையா. நான் தேடினது 63 பிறவியா நான் கோயில் கோயிலா ஏறி ஏறி திரிஞ்சு தேடினது இவரை தான், இவர் எனக்கு கிடைச்சிட்டாருன்ட்டு. என்னில் யார் அன்பானவராக இருக்கின்றாரோ அவருக்கு சமமாக ஆகுவது கடினமாக இருக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. யார் நமக்கு அன்பானவர் பிரியமானவர்னா அவங்களுக்கு சமமாகிறது கடினமா தோன்றாதுன்றாரு. அவ்வப்போது சமமாக ஆகுவதில் எது தடையாக ஏற்படுதுன்றதோ அந்த பிரசித்தமான வார்த்தை அனைவரிடமும் இருக்குது. இப்ப என்ன தடையா இருக்குது? இப்ப பாபா சாமான் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தடை? நம்மளால ஏன் கடவுளுக்கு ஈக்குவலா ஆக முடியல, அவருக்கு ஈக்குவலா நம்மளால ஆக முடியல? ஏன்னா நமக்கு ஒரு தடையா ஒரு வார்த்தை இருக்குது, அனைவரும் உங்களுக்கு தெரியுன்றாரு. அனுபவிகள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். நம்ம எல்லாருமே அது அனுபவிகள் தான். ஆனா அரைக்கல்பமா நம்ம அதை தான் நமக்கு வந்து பிடிச்சிக்கிச்சு அந்த வியாதி. அது என்னன்னா அதுதான் நான் என்பதாகும். அதான் நான்ன்றது வருது. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்களோ அப்போது நான் என்று மட்டும் சொல்லாதீங்க, நான் ஆத்மா என்று சொல்லுங்க என்பதை பாப்தாதா முன்பே நமக்கு நிறைய முறையில சொல்லியிருக்கிறார். நான் வரும்போது அந்த நான் கூட ஆத்மான்னு போட்டுக்கோங்க. நான்ற தேக அபிமானத்தோட சொல்லாதீங்க, அது பிரச்சனையாயிடும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். நான் ஆத்மான்னு நினைச்சு பாருங்க, அது பிரச்சனையே ஆகாதுன்றாரு. 2 வார்த்தைகளே சொல்லுங்க. நான் என்பது சில நேரம் அபிமானத்தை கொண்டு வருது இல்லையா. நான் என்பது தேக உணர்வுல நம்ம கொண்டு வருது. தேக உணர்வுடைய நான் ஆத்மாவினுடையது அல்ல. சில நேரம் அபிமானத்தையும் கொண்டு வருது, சில நேரம் அவமானத்தையும் கொண்டு வருது. அதாவது நான் யார் தெரியுமா, நான் செய்யறதா ரைட்டு, நான் தான் எல்லாம் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம பேசுவோம் இல்லையா. நான்ட்டு பேசுறது அந்த அபிமானத்துல இந்த உடல் உணர்வுல பேசுறது. சில நேரம் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்னதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அது ஒரு அவமானமா அது வந்து நான்ட்டு அதே நான் தான் எல்லாருக்கும் இழிச்சவாயி அப்படின்னு பேசுறது. அதெல்லாம் வந்து அவமானத்துல நம்ம பேசுறது. அந்த அவமானத்துல பேசும்போது சில நேரம் எதனால அந்த அவமானம் வருதுன்னா அந்த தேக உணர்வுல தான் வருது, வேற ஒண்ணும் இல்ல. தேக உணர்வுல அந்த அவமானம் வருது, தேக உணர்வுல தான் நான்ற திமிரும் வருது. ரெண்டுமே அந்த நான்ன்றது தேக உணர்வுல திமிரும் வருது, அபிமானமும் வருது, அவமானமும் ரெண்டும் வருதுன்றாரு. சில நேரம் உள்ள முடைந்தவராகவும் நம்மள ஆக்குது. அதாவது என்ன கண்டுக்கல, என்ன யாரும் மதிக்கல, இதெல்லாம் எதனால வருதுன்னா அந்த உடல் உணர்வுல அவமானம் வந்து வருது, உள்ளம் வந்து உடையுது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால் இந்த தேக உணர்வுடனே நான் என்பதை கனலும் கூட கொண்டு வராதீங்கன்றாரு. அதனால எதையுமே இந்த நான் உடம்பே இல்லை, நான் ஆத்துமா, நான் கடவுளுடைய குழந்தை நடிக்க வந்தா நான் போக போறேன் அவ்வளவுதான். இங்க இருக்கிற விஷயம்லாம் எதுவுமே நமக்கு பாதிக்காது. நம்ம உடல் உணர்வுல இல்லாம அசிரீரியா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது இங்க எங்க நம்மளை அவமானப்படுத்தினா கூட நமக்கு அது அவமானமே தெரியாது. ஏன்னா நம்ம பாபா நினைவுல புள்ளியா இருந்து பாபாவை புள்ளியா நினைச்சிருக்கனால என்னை யாரும் எதுவும் பண்ணல. ஏன்னா நான் பாபாவுடைய நினைவுல இருக்கிறேன். என்னை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் எனக்கு அது தொடவே தொடாது, எந்த அம்பும் என் மேல பாயாது. அதனால நான்ன்ற அபிமானமும் வராது, திமிருத்தனமும் நமக்கு வராது. அதனால தேக உணர்வுடைய நான் என்பதை கனவுலும் கூட இப்ப கொண்டு வராதீங்க. கனவுல கூட திமிரா பேசாதீங்கன்றாரு பாபா. கனவு காணும் போது கூட அந்த உடல் தான் நான்ன்றது வரவே கூடாதுன்றாரு. அன்பின் பாடத்தில் பெரும்பான்மையினர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க என்பதை பாப்தாதா பார்த்தாரு. எல்லாருமே பிகேஸ் பாபா கிட்ட எதனால வந்திருக்கோம், அன்பு தான். பாபா மேல இருக்கிற அன்பு. நான் 63 ஜென்மமா பக்தி பண்ணி நான் கோயில் கோயிலா ஏறி இவரை தான் நான் தேடினேன், அந்த கடவுளே எனக்கு கிடைச்சிட்டாரு. அவரு தான் பிரம்மா உடல்ல வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, சிவன் அவரு தான். மற்றவங்க எல்லாரும் தேவதைகள், அவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து கடவுள் கிடையாது. உடல்ல இருக்கிறவங்க யாரும் கடவுள் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். உலகமே தேடுறது, உலகமே அல்லா ஜஹோவா காட்ஃபாதர்ன்னு சொல்றது அந்த ஒருத்தர் தான். அந்த ஒருத்தரை தான் நான் 63 ஜென்மமா தேடினா அவர் எனக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம அன்புல போய் தானே பார்த்தோம் பாபாட்ட. அன்புல போயிட்டோம் இல்லையா, அதுல பாஸ் ஆயிட்டோம். எல்லா பிகேஸும் அன்புல பாஸ் ஆயிட்டோம். உங்கள் அனைவரையும் எது இங்கே அழைத்து வந்து மதுபன் வரைக்கும் நம்மளை யார் கூட்டிட்டு போனது, எது கூட்டிட்டு போச்சு நம்மள மதுபன் வரைக்கும்? இங்க இருக்கிற பக்கத்தெருவுக்கு போறதுக்கே பயப்படுறவங்க நம்ம. ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டு வர தைரியம் யார் கொடுத்தது?
எது கொடுத்ததுன்னா அன்பு தான். பாபா மேல இருக்கிற அன்பு. அனைவரும் விமானத்தில் வந்திருக்கலாம், ரயிலில் கூட வந்திருக்கலாம், பேருந்தில் கூட வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் பாப்தாதாவின் அன்பு என்ற விமானத்தில் இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க எதுல வந்தாலும் சரி, ஆனா பாபாவுடைய அன்பு என்ற ஏரோப்ளேன்ல தான் நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. எவ்வாறு அன்பு என்ற பாடத்தில் பாஸ் ஆயிட்டீங்களோ அது போல சமமாகும் பாடத்துல கூட மதிப்புடன் தேர்ச்சி பெற்று காட்டுங்கள்ன்றாரு. பாபா சொல்றாரு, அன்புல பாஸ் ஆயிட்டீங்க, ஆனா பாப் சமான் ஆகணும் இல்லையா, அவரை மாதிரி ஆகி காட்டணும் இல்லையா. டீச்சர் கூட சொல்லுவாங்க, டீச்சர் மேல அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கேன்னு மாணவர்கள் சொன்னாலும் நீ நல்லா மார்க் எடுத்து காட்டுடா, அப்பதான்டா என் மேல உனக்கு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீ நல்லா படிச்சு நீ எனக்கு சமான் ஆக்கி காட்டு, சக்திசாலியா ஆகு. கோழை மாதிரி எதுக்கு அழுவுற, கோழை மாதிரி எதுக்கு யாராவது திட்டினாங்கன்னா உட்காந்து அழுவுறீங்க, யாராவது அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க, அவன் இதை பண்ணிட்டான் இதை பண்ண, இந்த குழந்தைங்க சொல்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க இவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பாபாட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட். அப்ப நம்ம சக்திசாலியா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. பாபா யாரை பத்தியாவது கம்ப்ளைண்ட் பண்றாரா? அவர் சர்வ வியாபின்னு சொன்னது நம்ம தான். அந்த ஈஸ்வரன் இந்த மாதிரி பண்றாரு, அவர் தான் எல்லா தப்பும் பண்றாரு அப்படின்னு கடவுளை தூட்டுறது எல்லாமே நம்ம தான். அவர் போய் யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்றாரா, என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஆனா நம்ம பாருங்க, உட்காந்து என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இது ரொம்ப அவமானமா போச்சு, இதெல்லாம் யாரு நம்ம தான் சொல்றோம் இல்லையா. நம்மள்ட்ட சக்தி இல்லை, சக்தி இல்லாதனால நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, அன்புல பாஸ் ஆயிட்டீங்க, இப்ப எனக்கு சமமாக கூடிய பாடத்துல மதிப்புடன் தேர்ச்சி பெற்று காட்டுங்கள்ன்றாரு. இப்போது இந்த அதிசயத்தை செய்யுங்க, உங்களை பார்த்தா கடவுளை பாக்குற மாதிரி தெரியணும், என்ன பாக்குற மாதிரியே தெரியணும், அந்த மாதிரி மாறுங்கன்றாரு. விருப்பமா சமமாகுவது பிடிச்சிருக்குதா? விருப்பம்தான், ஆனால் ஆகுவதற்கு கொஞ்சம் கடினமாக உள்ளதா அப்படின்னு கேக்குறாரு. இருந்தாலும் கடவுள் மாதிரி நம்ம கடவுள் கிட்டக நெருங்க முடியற அளவுக்கா இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே பயந்துடுறோம், அழுகுறோம், என்ன பண்றோம், போராடுறோம். வாழ்க்கையில மாயா கூட ஒரே போராட்டம். அந்த அளவுக்கு பாப் சமான் ஆகிற அளவுக்கு இன்னும் வரல, ஒன்றும் கஷ்டமா இருக்குதா கேட்குறாரு. சமம் ஆகிடுங்கன்றாரு. ஏன்னா அந்த நேரம் நெருங்குது இல்லையா, விநாசம் வர வர அந்த டைம்ல பாப் சமான் ஆனாதான் எல்லா காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து நம்மளே நடுங்கி போய் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவோம். அதனால பாபா சொல்றாரு, அந்த பாப் சமான் ஆயிடுங்க, அப்போது சமாப்தி முன்னால் வரும். அப்பதான் சமாப்தி முன்னால் வரும். ஆனால் அவ்வப்போது உள்ளத்தில் ஆகியே தீர வேண்டும் என்ற உறுதிமொழி என்ன செய்யறீங்களோ அந்த உறுதிமொழியானது பலவீனம் ஆகிடுதுன்றாரு. சில டைம் உறுதிமொழிலாம் எடுக்கிறோம் நம்ம, ஆனா எதையுமே நம்ம ஒழுங்கா செய்யறது இல்லை, பலவீனம் ஆகிடுது மற்றும் பிரச்சனை வலுவாகிடுதுன்றாரு. நம்ம பலவீனமா இருக்கிறதுனால பிரச்சனை நல்லா பெருசா வருது, மாயா தூக்கிட்டு வருது. பாபா நம்மள சக்திசாலி ஆக்குறாரு, ஆனா இந்த மாயா அதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தூக்கின்னு வந்து விடுது நமக்கு முன்னாடி. அனைவரும் விரும்புறீங்க, ஆனால் விருப்பம் ஒன்றாக உள்ளதுன்றாரு. எல்லாருக்கும் விருப்பம் ஒன்றாக இருக்குது, ஆனா நடைமுறை மற்றொன்றாக உள்ளது. விருப்பம் நான் பாப் சமான் ஆயிடுவேன், நான் கடைசியா பாபாவை பிரத்யட்சம் பண்ணுவேன், என் மூலமா பாபா தெரிவார், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விருப்பம் வைக்கிறோம். ஆனா நம்ம செய்யறது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குதுன்றாரு. அமிர்த வேலை கூட எழுந்திருக்கிறது கிடையாது, ஒழுங்கா அமிர்த வேலை செய்யறது கிடையாது. அப்புறம் நடைமுறை வேற மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்றது செய்யறது கிடையாதுன்றாரு. ஏனெனில் உறுதிமொழி செய்றீங்க, ஆனால் உறுதித்தன்மையின் குறைபாடு ஏற்பட்டுறதுன்றாரு. சமமான நிலை தூரம் ஆகிடுதுன்றாரு. அதனால பாபா கிட்டவே நெருங்க முடியல, அந்த அளவுக்கு பயிற்சி செய்யறது இல்ல, பிரச்சனை பலவான் ஆகிடுது. அப்ப பாபா விட்டு மாயா என்ன பண்ணுது, அப்படியே தூக்கிட்டு எட்ட தூக்கின்னு வந்துட்டு நல்லா வச்சு விளாசுது மாயா, பிரச்சனை வந்து பெருசாயிடுது. எனவே இப்போது என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு நம்மளை கேக்குறாரு பாபா. பாப்தாதாவுக்கு ஒரு விஷயத்துல மிகுந்த சிரிப்பு வந்து கொண்டு இருக்குதாம். இவருக்கு சிரிப்பா இருக்குது நம்மளை பார்த்தா, என்ன பண்றது. பாபாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துட்டு இருக்குது. எந்த விஷயம்னா, நீங்கள் மகாவீரர்கள், ஆனால் எவ்வாறு சாஸ்திரங்களில் அனுமாரை மகாவீரர் என்று சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் வாளும் கூட காண்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்ப அனுமாருக்கு வாள் காமிச்சிருக்காங்க, இந்த நான் என்பதே வாளாக காண்பித்திருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ராமாயணத்துல அனுமார் வந்து என்ன பண்ணுவாரு, இலங்கையை ஃபுல்லா எரிச்சு விட்டுருவாரு வாள்ல வந்து நெருப்ப பத்த வச்சு. அந்த வாளுன்றது நானுன்றது, அந்த நானுன்றது அழிச்சிட்டிங்கன்னா அந்த முழு உலகமும் இலங்கையை, முழு உலகமும் இலங்கைன்னு சொல்லியிருக்கிறாருல, அந்த முழு இலங்கையும் எரிஞ்சிரும்ன்றாரு. நீங்க நான்றதை எரிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபுல் உலகமும் வந்து முடிஞ்சிரும்ன்றாரு. அப்ப அததான் வாளா காமிச்சிருக்கிறாங்க. எதுவரை மகாவீரர் இந்த வாளை எரிக்கவில்லையோ, மகாவீரன் யார் சொல்லிக்கிறாங்களோ அவங்க அந்த வாள் நான்ன்ற வாளை எது வரைக்கும் எரிக்கலையோ அது வரைக்கும் இந்த உலகம் முடியாதுன்றார். அதுவரை இலங்கை, அதாவது பழைய உலகம் கூட சமப்தி ஆகாதுன்றாரு. அது வரைக்கும் இந்த ராவணராஜ்யம் நடந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆகவே இப்போது இந்த நான் என்ற வாளை எரிச்சிருங்க. இப்ப நான்றதே விட்டுடுங்க, நான்றது பதிலாக நான் ஆத்மா போடுங்க, என்னுடையதுன்றது பதிலாக என்னுடைய பாபான்னு போடுங்க, அப்பதான் எல்லாமே மாறுன்றாரு. அப்போது சமாப்தி சமீபத்தில் வரும். எரிப்பதற்காக ஜுவாலாமுகி தபஸ்யா அப்ப செய்யுங்க, சாதாரண நினைவல்ல. நான் பாபா என் கூடவே இருக்கிறாரு, நான் பாபா குழந்தை ஆயிட்டேன்,
இந்த மாதிரி சாதாரணமா நினைக்க கூடாது. புள்ளியா நினைச்சு பாபா புள்ளியா நினைக்கணும். பரந்தாமத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ற அளவுக்கு ஆழ்ந்த தபஸ்யா செய்யணும். புத்தி எங்கேயும் அலைப்பாயாம மனசு புத்தி ஒருங்கிணைந்த நிலையில வெறும்னே பாபா மட்டும்தான், பாபா மற்றும் நான் பரந்தாமத்துல இருக்கிறோம், நான் மற்றும் பாபா, அவ்வளவுதான். ஜுவாலா சுரூப நினைவு, உடல் உணர்வே இல்லாத நிலை. இந்த சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் மறந்து சுத்தி புத்து முளைச்சிரும் இல்லையா, அந்த மாதிரியே உலகத்தையே மறந்து புள்ளி, நான் புள்ளி, பாபா புள்ளி, அவ்வளவுதான். உலகத்தையே மறந்த நிலையில உட்காருங்க. அதுதான் ஜுவாலாமுகி தபஸ்யா. ஜுவாலாமுகி நினைவு இப்ப அவசியமாக இருக்குதுன்றாரு. ஆகையினால் ஜுவாலா தேவியின் ஞாபகார்த்தம் கூட இருக்குது இல்லையா. ஜுவாலா தேவி அப்படி கண்ணுல அப்படியே நெருப்பு பொறி தட்டும். அந்த அளவுக்கு பாபா நினைவு. கண்ணை பார்த்தா பாபா தான் தெரியணும். ஒரு கண்ணுல பறந்தாம ஒரு கண்ணுல சொர்க்கம், நெற்றியில ஆத்ம உணர்வு. அந்த மாதிரி ஒரு தேவியா நம்ம காட்சி அளிக்கணும்ன்றாரு. ஜுவாலா தேவி ஞாபகார்த்தம் கூட காட்டியிருக்கிறாங்க இல்லையா. சக்திசாலியான நினைவு அதுதான்ன்றாரு. இந்த அம்மன்லாம் இந்த தெருவுல முக்கூட்டுக்கு முக்கூட்டு அம்மன் சிலை இருக்கும். அந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா தலையில என்ன இருக்கும் தெரியுமா, நெருப்பு எரியும். அதுதான் ஜுவாலாமுகி யோகா. அது நெருப்பு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாபாவோட நினைவுல இருந்திருக்கிறாங்க அந்த அம்மன். அதனாலதான் அவங்களுக்கு அம்மன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? இப்ப கேக்குறாரு. நான் ஒருத்தர் தான் கடவுள், அப்ப நீங்கெல்லாம் யாரு? நீங்க என்னுடைய குழந்தைகள், நீங்க தான் அந்த அம்மன்றார் பாபா. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? சமமாகியே தீர வேண்டும்ன்றாரு பாபா. அவரே எல்லாருக்கும் செய்ய முடியாது, ஏன்னா அவரை யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா. அதனாலதான் தெருக்கு தெருன்னு அம்மன் வச்சிருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தவங்களையும் கருவியாக்கி அவங்க மூலமா ஞானம் கொடுக்குறாரு, அவங்க மூலமா யோகா பண்ண வச்சு அவங்க மூலமா சக்தி கொடுக்குறாரு, அவங்க மூலமா செய்ய வைக்கிறாரு. அப்புறம் மேடையில கொண்டு நிறுத்துவாரு கடைசியில. நீங்க வழிபட்ட கடவுள் இவங்க தான், ஆனா இவங்க உங்க கூட தான் இருந்தாங்க, இவங்களை நீங்க மதிக்கல பாருங்க, இவங்க தான் உங்க தெருவுல இருந்த அம்மன்ட்டு கடைசியா காட்சி காட்டும் போது தான் தெரியும் எல்லாருக்கும். அப்பதான் தெரியும் இவங்க தான் நம்ம கூட இருந்தவங்க தான், இவங்களே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க கடைசியில. அது பக்தர்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளுடைய பக்தர்கள் தான் நம்மளை திட்டுவாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு சக்தி கொடுக்காதனால நம்மளை திட்டுவாங்க, கூடவே இருப்பாங்க. நம்மளை திட்டுறது எல்லாம் நம்ம பக்தர்கள் தான். அதனால பக்தர்கள் கடைசியா ஃபீல் பண்ணுவாங்க, கடைசியில நம்ம கூட இருந்தவங்க தான் இவங்களா அப்படின்ட்டு. சமமாகியே தீர வேண்டும், சமாப்தியை அருகாமையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று இந்த ஈடுபாடு இப்போது மனதில் இருக்க வேண்டும்ன்றாரு. கடைசியா இப்ப பாப் சமான் ஆகணும், சமாப்தியை கொண்டு வரணும்ன்றது இப்ப மனதில் இருக்கணும்ன்றாரு. சங்கமேகம் மிகவும் நன்றாக உள்ளது அல்லவா. நம்ம சில பேர் சொல்றாங்களாம், பாபா இப்ப சங்கமேகம் ஜாலியா இருக்குது, நாங்க பிகே ஆயிட்டோம், நீங்க எங்களுக்கு கிடைச்சிட்டீங்க, ஏன் பாபா அதுக்குள்ளார முடிக்கிறீங்க, நாங்க கொஞ்ச நாள் உங்க கூட ஜாலியா இருக்கிறோம், பிறகு சமாப்தி ஏன்ட்டு கேட்கறாங்க என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் பாப் சமான் இரக்கமுள்ள கிருபை காட்டக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஆனா நீங்க யார் தெரியுமா, நீங்கெல்லாம் கருணை உள்ளமுடைய பாப் சமானாக ஆகக்கூடிய கருணை காட்டக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட ஆத்மாக்கள் நீங்க தான். கிருபை காட்டக்கூடிய யாருக்கு? பக்தர்களுக்கு நீங்க தான் அது. எனவே இன்றைய துக்கமான ஆத்மாக்கள் மீது, பக்த ஆத்மாக்கள் மீது ஹே இரக்கம் உள்ளமுடைய ஆத்மாக்களே இரக்கம் காட்டுங்கன்ட்டு நம்மள பாபா சொல்றாரு. நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறீங்க, சுத்தி உலகத்தை பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க, தெரு தெருவா நியூஸ் பேப்பரை படிங்க, யூடியூப்ல பாருங்க, எல்லா நியூஸும் தெரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க பாபா கூட. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பேர் குழந்தையெல்லாம் அனாதையா நிக்குது, சிலர் குழந்தைய கூட தூக்கு மாட்டி விட்டுறாங்க, குழந்தைகள் கூட செத்து போகுது. இந்த மாதிரி அந்த அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆத்மாக்கள், துக்கத்துல அலையிறாங்க. இப்ப யாருமே நிம்மதியா இல்லை உலகத்துல. அப்ப நீ யாரு இவங்களுக்கெல்லாம் துக்கமான ஆத்மாக்கள் மீது யார் இரக்கம் காட்டணும்? யார் இரக்கம் காட்டணும்? நீங்க தான் காட்டணும். இரக்கம் உள்ளமுடைய ஆத்மாக்களே இரக்கம் காட்டுங்க, நீங்க மட்டும் ஜாலியா இருக்காதீங்க, பாபாட்ட சக்தி வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கன்றாரு. கருணை நிறைந்தவர் ஆகுங்கள், துக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சமாவது சுத்தி பாருங்க, மூன்றாவது கண் மூலமாக பாருங்க. உங்க தெருவுல உங்க பக்கத்து தெருவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு துக்கம் அதிகரிக்குதுன்ட்டு. துக்கமானவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை முக்தி தாமத்துக்கு அனுப்பி வச்சிருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அவங்க மேல இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டி பரந்தாமத்துக்கு அனுப்பி வைங்க. அந்த அளவுக்கு துக்கத்துல இருக்காங்க எல்லாரும். வார்த்தையின் சேவை மட்டுமல்ல, வாயால மட்டும் சேவை செய்யாதீங்க, ஆனால் இப்போது மனம் மற்றும் வார்த்தையின் சேவை இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்றாரு. மனசாலையும் சேவை பண்ணணும், வார்த்தையாலையும் சேவை பண்ணணும், மனசின் மூலமா வைப்ரேஷன் கொடுக்கணும். அதாவது பாபாட்ட சக்திகள் வாங்கி நமக்கே இல்லை, நம்ம அவர்கிட்ட தான் வாங்கணும். அவரை நினைச்சு அவர்கிட்ட சிவசக்தியா நம்ம மாறி அவர்கிட்ட சக்தி வாங்கி பார்வதி தேவியா மாறி எல்லாருக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், சிவன்கிட்ட சக்தி வாங்கி சிவபார்வதி இணைந்த சுரூபமா இருந்து எல்லாருக்கும் நம்ம சக்திகளை கொடுக்கணும். வார்த்தையின் மூலமாகவும் ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை அந்த ஞானத்தை சொன்னாலே எல்லாரும் மைண்டு மாறிடுது. அப்படியே ஆசுவாதப்படுத்தணும். அதாவது எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி வார்த்தையை பேசக்கூடாது. கலியுகத்துல அப்படிதான் பேசுவாங்க.
ஆமா அப்படி செஞ்சிடக்கூடாது, அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க போய் நல்லா 2 திட்டு திட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கலியுகத்துல பேசுற வார்த்தை, இன்னும் கொஞ்சம் எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப ஞானத்தினுடைய வார்த்தைகள், ஞான ரத்தினங்களை இப்போ சொல்லணும். விட்டுருங்க, ஏதோ ஒரு டிராமா, ஃபுல் ஸ்டாப் வைங்க, ஏதோ விதிப்படி நடந்துச்சு, ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க, நீங்க வந்து சுபபாவனை வைங்க, சுப ஆசை வைங்க, இப்படி பேசணும். பேசி எல்லாரையும் மாத்துங்கன்றாரு. ஒரே நேரத்தில் 2 சேவையும் சேர்ந்து செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. மனதின் சேவையும் செய்யுங்க, வார்த்தைகளின் சேவையும் செய்யுங்க. சேவைக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும் என்று யோசிக்காதீங்க. நடமாடிக்கொண்டே தன்னுடைய முகம் மற்றும் நடத்தை மூலமாக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், அப்பதான் நான் சேவை செய்வேன்லாம் உட்காந்துருக்காதீங்க. உங்க உங்க முகம் நடத்தையை பார்த்தே எல்லாரும் மாறணுன்றாரு. பாபாவை தெரிஞ்சுக்கணும், உங்க முகத்தை பார்த்தா பாபா தெரியணும், நடத்தையை பார்த்தா இவங்களை யாரோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்காங்கன்ட்டு பார்க்கணும் எல்லாரும். உங்களுடைய முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், உங்களுடைய நடத்தை தந்தையை பிரத்யட்சம் செய்யட்டும்ட்டு பாபா சொல்றாரு. அப்பேற்பட்ட சதா சேவாதாரி ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. பாப்தாதாவுக்கு முன்னால் ஸ்தூலத்திலோ நீங்கள் அனைவரும் இப்ப அமர்ந்திருக்கிறீங்க, ஆனால் சூட்சும சுரூபத்தில் நாலாபுறங்களும் உள்ள குழந்தைகள் உள்ளத்தில் இருக்கிறாங்க. மதுபன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா எட்ட எட்ட நிறைய குழந்தைகள் சூட்சும ரூபத்துல இருக்கிறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம், பாபாவை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. உள்நாடு வெளிநாட்டில் உள்ள அநேக குழந்தைகள் இமெயில் மூலம், கடிதங்கள் மூலம், செய்திகள் மூலம் அன்பு நினைவுகள் அனுப்பியிருக்கிறாங்களாம் பாபாவுக்கு. பாபா மீட்டுக்கு பெயர் சகிதமாக அனைவருடைய நினைவும் பாபாவுக்கு கிடைச்சிருச்சு. மற்றும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் முன்னால் பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் பாடிக்கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொருவரும் இந்த சமயத்தில் வெளிப்படையாக நினைவில் வராங்களாம் பாபாவுக்கு. அனைத்து தூதர்களும் தனித்தனியாக இன்னார் நினைவு அனுப்பியிருக்கின்றனர், இன்னார் நினைவு அனுப்பியிருக்கின்றார் என்று சொல்றாங்க. எல்லாரும் பாபாட்ட சொல்றாங்களாம். இவங்கெல்லாம் பாபாவை நினைக்க நினைவு அனுப்பியிருக்கிறாங்க, பாபாவை நினைச்சிட்டே இருக்கிறாங்களாம். தந்தையிடமும் எப்போது சங்கல்பம் செய்றீங்களோ சாதனத்தின் மூலம் பின்னால் கிடைக்கின்றது, ஆனால் அன்பான சங்கல்பம் சாதனத்தை விட முன்னதாகவே வந்தடைந்து விடுது. இப்ப இமெயில் அனுப்புறீங்கன்னா இமெயிலுக்கு முன்னாடியே வந்து நம்ம நினைக்கிறது பாபாவிட்ட வந்துருதான் சொல்றாரு. நீங்க நினைக்கும் போதே என்கிட்ட வந்தது, நீங்க என்ன நினைச்சாலே அந்த அன்பான நினைவு என்னை வந்து சேர்ந்துருதுன்றார். சரிதானே, சிலருக்கு நினைவு கிடைத்திருக்கிறது அல்லவான்றாரு. நல்லது நல்லது. யார் முதல் முறையாக வந்திருக்கிறீங்களோ அவர்கள் முதலில் கை வைத்துங்க, இவர்கள் சேவைக்காகவும் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. நல்லது, உங்களை வரவேற்கிறோம், நீங்கள் வர வேண்டிய சமயம் இது என்று பாப்தாதா சொல்றாரு. நல்லது. இந்தோர் ஜோன்ல இருந்து பேசுறாங்க. அனைவருடைய கைகளில் உள்ளத்தின் வடிவத்தில் என்னுடைய பாபா மேரா பாபா என்ற அடையாள சின்னம் இருக்குது. கையை மிகவும் நன்றாக அசைத்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் உள்ளத்தையும் அசைக்க வேண்டும். எப்போதும் நினைவில் வச்சிருங்க, என்னுடையது என்பதை மறக்க கூடாது. நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறீங்க. தைரியம் வைப்பவர்களுக்கு பாப்தாதா கோடி மடங்கு உதவி செய்கிறார்கள் என்று பாப்தாதா எப்போதும் சொல்றாரு. தைரியம் வச்சிருக்கிறீங்க அல்லவா, நல்லது செய்திருக்கிறீங்க. இந்தோர் ஜோன் ஆகும். நல்லது. இந்தோர் ஜோன் சாக்கார பாபானுடைய நினைவுடைய இறுதியான இடமாகும். பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும்போது இந்தோர்ல போயிட்டு சேவை செஞ்சுட்டு வந்தாராம். அப்புறம் மதுபனுக்கு வந்த பிறகு அவர் வேற எங்கேயும் சேவை செய்ய போகவே இல்லையா, அதனால இந்தோர் ஜோனு பிரம்மா பாபாவுடைய ஜோனாக இருக்குதுன்ட்டு சொல்றாரு. நல்லது. அனைவரும் மிகுந்த குஷி அடைந்து கொண்டிருக்கிறீங்க தானே, பொன்னான லாட்சி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஜோனினுடைய சேவை கிடைத்திருப்பதால் அனைத்து சேவாதாரிகளுக்கும் அனுமதி கிடைச்சிருது. மற்றும் மற்றும் இத்தனை பேரை அழைத்து வாருங்கள் என்ற எண்ணிக்கை கூறப்படுகிறது. மேலும் இப்போது பாருங்கள், இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, இது கூட ஜோனிற்கு நல்ல வாய்ப்பாக உள்ளது அல்லவா. எத்தனை பேரை அழைத்து வர வேண்டுமோ அழைத்து வாங்க. கொஞ்ச சமயத்தில் உங்கள் அனைவருடைய புண்ணியத்தின் கணக்கு எவ்வளோ அதிகமாக சேமிப்பாகிவிட்டது. எல்லாரையும் கூட்டின்னு வந்ததுனால புண்ணிய கணக்கு சேமிப்பாயிடுச்சுன்றாரு. எங்க சேவையை உளமாற செய்வது என்றால் தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்தில் அதிகரிப்பதாகும். ஏனென்றால் சங்கல்பம், சமயம் மற்றும் சரீரம் ஆகிய மூன்றையும் வெற்றியுடையதாக இப்ப ஆக்கிட்டீங்க. சங்கல்பம் எழுவது கூட எங்கே சேவத்தை பற்றி தான் பாபா எழுது. சமயம் கூட எங்கே சேவையில் செலவழிக்கப்பட்டது மற்றும் சரீரத்தை கூட எங்கே சேவையில் அர்ப்பணம் செஞ்சிட்டீங்கன்றாரு. அதாவது எண்ணம், சமயம், சரீரம் எல்லாத்தையுமே பாபாவுடைய சேவையில அர்ப்பணம் செஞ்சிட்டீங்க. எனவே சேவை செய்துள்ளீர்களா அல்லது பலன் கிடைத்துள்ளதா? பிரத்யட்ச பலனாக எங்கே சேவை செய்யும் பொழுது யாரிடமாவது ஏதாவது வீணான சங்கல்பம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. யாரிடமாவது வந்ததா? மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் மற்றும் மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள். சேவை செய்யும் போது நமக்கு வீணான எண்ணம் வராது, வேஸ்ட் தாட்ஸ் வராது, மகிழ்ச்சி தான் வரும். மகிழ்ச்சியாக இருந்தீங்க, மகிழ்ச்சியை கொடுத்தீங்க. இங்கே பொன்னான அனுபவம் என்ன செஞ்சீங்களோ இந்த அனுபவத்தை அங்கும் எமர்ஜ் செய்து அதிகரித்து கொண்டே இருக்கணும். ஒருபோதும் ஏதாவது மாயாவின் சங்கல்பம் கூட வந்துச்சுன்னா மனதின் விமானத்தின் மூலம் சாந்திவனத்திற்கு வந்துடுங்க. இப்ப வெளியில போய் சேவை செய்ய போறோம், அங்காவது மதுபண்ணை விட்டு இங்க வந்துட்டோம்னா இங்க ஏதாவது ஒரு மாயாவுடைய எண்ணம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் மனசோடைய ஏரோப்ளேன்ல மனசால பறந்து
பறந்து போய் சாந்திவனத்துக்கு போயிடணுன்றாரு. மனதின் விமானமோ இருக்கிறது அல்லவா, அதன் மூலமா சாந்திவனத்துக்கு வந்துருங்கன்றாரு மதுபனுக்கு. அனைவரிடம் மனம் என்ற விமானம் இருக்குது இல்லையா, நமக்கு ஏரோப்ளைன் நமக்கு பாபா கொடுத்துருக்காரு இல்லையா, ஆத்மாவுக்கு மனசு என்ற ஏரோப்ளைன் இருக்குது. அதுல பறந்து வந்துருங்க மதுபனுக்குன்றாரு. பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருக்கும் சிரேஷ்டமான மனம் என்ற விமானத்தை பிறப்பினுடைய பரிசாக இப்ப கொடுத்திருக்கிறாரு. அதாவது எப்ப பாபா குழந்தை ஆனோமோ அப்பதான் நம்ம பிகே ஆயிட்டோம். அப்ப பிகே ஆன பிறகு பாபா நமக்கு சிரேஷ்டமான மனம் என்ற ஏரோப்ளைனை பரிசா கொடுத்திருக்கிறாரு. இந்த விமானத்தை, அதாவது அந்த ஏரோப்ளைன்ல தான் புக் பண்ணணும், காசு கொடுக்கணும், அவ்வளோ செலவாகும். அப்புறம் எப்படியாவது போயிட்டு வர்றதுக்குள்ளார நிம்மதியாக போவோமா என்னான்னு கூட தெரியாது. இந்த காலத்தில் விமானம்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பாபா நமக்கு ஒரு மனம் என்ற விமானம் கொடுத்துருக்குறாரு. அது பிறப்பினுடைய பரிசாக கொடுத்துருக்குறாரு. இந்த விமானத்தில் அதிகமான உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது. ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்றால் மேரா பாபா என்று சொன்னாலே போதும். அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அதை டபுள் ரிஃபைன்டு பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஏரோப்ளைனை. இங்கே ஒன்றும் தேவையில்லை, ரொம்ப உழைப்பெல்லாம் தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணணும்னா மேரா பாபா சொன்னால் போதும், உடனே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஏரோப்ளைனு. அவ்வளோதான். விமானம் ஓட்ட தெரிகிறது அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. விமானம் ஓட்ட தெரியுதா? எப்போதெல்லாம் ஏதாவது நடக்கிறதோ அப்போது மதுவனத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, மாயா தொந்தரவு பண்ணுதா, அப்படியே பறந்து வந்துருங்க மதுவனுக்கு. பக்தி மார்க்கத்தில் 4 தாமத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தங்களை மிகுந்த பக்தியவான் என்று புரிஞ்சுக்கிறாங்க. பக்தியில 4 தாமம்னு சொல்லுவாங்க, 4 தாம் யாத்திரான்ட்டு. அது ஏதோ அமர்நாத், கேதார்நாத் அப்படின்னு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி போயிட்டு வந்தாலே அவங்க பெரிய பாக்கியசாலின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாக்கியசாலி யாருன்னா, மதுவனத்தில் கூட 4 தாமங்கள் உள்ளன. மதுவனத்திலே 4 தாமம் இருக்கு. அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா, பாண்டவ பவன்ல. ஆகையினால் 4 தாமங்களை இப்போ வளம் வந்தீங்களா, பாண்டவ பவனில் பாருங்கள். இப்போ நம்ம போக போறோம் பாண்டவ பவன். பாபா சொல்ல சொல்ல ஒரு இடமா போக போறோம். பாண்டவ பவனில் பாருங்கள், 4 தாமங்க இருக்குது இல்லையா. யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்கள் பாண்டவ பவன் செல்கிறீர்கள் தானே. மதுபனுக்கு வந்தா பாண்டவ பவன் போவோம் இல்லையா, மேல மேல போவோம். பாப் தாதா இருந்த இடம், பிரம்மா பாபா சாக்காரத்துல இருந்த போது இருந்த இடம், அங்க நம்ம எல்லாரும் போயிட்டு தான் வருவோம். முதலாவது சாந்தி ஸ்தம்பம் போங்க. பாபா ஃபர்ஸ்ட் சாந்தி ஸ்தம்பம் சொல்றாரு. நம்ம அங்க தெரியும் இல்லையா, நமக்கு மனக்கண் முன்னாடி இப்ப வருது சாந்தி ஸ்தம்பம். அது மகாதாமம் ஆகுன்றாரு. 2வது பாப்தாதானுடைய அறை, அதாவது பாபா ரூமுக்கு போங்கன்றாரு. பாபா ரூம் கண்ணு முன்னாடி வருது. அது அன்பிற்கான தாமமாகுன்றாரு. மேலும் 3வது பாபா குடில். இப்போ அடுத்தது பாபா குடிலுக்கு போறோம். இது அன்பான சந்திப்பிற்கான தாமம் சொல்றாரு. மற்றும் 4வது ஹிஸ்டரி ஹால். ஹிஸ்டரி ஹாலுக்கு போகணும். எனவே நீங்கள் அனைவரும் இப்போ 4 தாமங்களுக்கு சென்று வந்தீர்களா கேட்குறாரு. இப்போ போயிட்டு வந்துட்டோம் இல்லையா, நம்ம மனசு முன்னாடி காட்சியா வந்துருச்சு பாருங்க. மனசுன்ற ஏரோப்ளைன்ல பறந்து நம்ம போயிட்டோம். நம்ம நேரா இப்ப போல இருந்தாலும் மனசால ஆத்மா இப்ப பறந்து ஃபரிஸ்தாவோட நம்ம போயிட்டு வந்துட்டோம். எனவே மகான் பாக்கியவனாக நீங்க ஆக்கிட்டீங்க. இப்போது எந்த தாமத்தை வேண்டுமானாலும் நினைவு செய்ய முடியும். எப்போதாவது துயரப்படும் போது குடிலில் ஆன்மீக உரையாடல் செய்வதற்கு வந்துடணும். இப்ப பாபா பாருங்க நமக்கு வழி சொல்றாரு. உங்களுக்கு பிரச்சனையா, துயரம் வருதா, அப்ப பாபா குடிலுக்கு வந்துட்டு பாபா கூட பேசுங்க, ஆன்மீக உரையாடல் செய்யணும். சக்திசாலி ஆகுவதற்கான அவசியம் ஏற்படுகிறது என்றால், இப்ப சக்திசாலி ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சாந்தி சம்பத்துக்கு வந்துருங்க. இப்போட ஆரோக்கியமா ஆகணும், மனசு சக்திசாலி ஆகணும்னா சாந்தி ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அங்க வந்துடணும். மற்றும் வீண் எண்ணங்கள் எப்ப அதிகமா வருதோ, வேஸ்ட் தாட்ஸ் ஓடுது, ஒரே பிரச்சனை, வேஸ்ட் தாட்ஸ் அதிகமா வருதுன்னா, மிகவும் வேகமாக வருது என்றால் என்ன பண்ணணும், ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்துடணும். ஹிஸ்டரி ஹாலுக்கு போயிட்டு பாண்டவ பவன்ல போயிடணும். அப்ப வேஸ்ட் தாட்ஸ் குறைஞ்சிரும்ன்றாரு. சமமா அப்புறம் பாப் சமான் ஆகிறதுக்கான திட சங்கல்பம் வருதுன்னா பாபாவுடைய ரூமுக்கு வந்துடணும்ன்றாரு. நன்றாக உள்ளது. அனைவரும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க. ஆனால் அங்கே இருந்தாலும் சதா பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. நல்ல தைரியம் உள்ளவர்களாக இப்ப இருக்கிறீங்க. கேடு குரூப்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நல்லது. இதயத்தில் வீற்றிருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீங்க. மிகவும் நல்ல விதமாக மாநாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து செய்திருக்கிறீங்க. நல்லது செஞ்சிருக்கிறீங்க. தங்களுக்குள் மீட்டிங்கும் செய்திருக்கிறீர்கள். மற்றும் யார் பிரசிடென்ட்டோ அவருக்கும் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது. அப்படியே அந்த கேட் குரூப் பத்தி சொல்றாரு. அடுத்து இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் பத்தி சொல்றாரு. நன்றாக உள்ளது. ஒவ்வொரு டர்னிலும் இரட்டை வெளிநாட்டுல வருவது இந்த குழுவின் சிறப்பை மேம்படுத்துவது. இரட்டை வெளிநாட்டினை பார்க்கும்போது அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் வருது. ஏன்னா அவங்க ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி பறந்துட்டு இருக்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கல, அவங்க பறந்துட்டு இருக்கிறாங்களாம் இரட்டை வெளிநாட்டினர். அவ்வாறு இருக்கிறீங்க தானேன்னு கேட்கிறாரு. பறப்பவர்களா இல்ல நடக்கிறவங்களா? யார் சதா பறந்து கொண்டிருக்கிறீங்களோ, நடப்பதில்லையோ அவர்கள் கை உயர்த்துங்க. நல்லது. பாருங்கள், விமானத்தில் பறந்துதான் வர வேண்டியதாக இருக்குது. எனவே பறப்பதற்கான பயிற்சி ஏற்கனவே நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம ஃபரிஸ்தாவா பறந்துட்டு இருக்கோம் இல்லையா. அது சரீரத்தினால பறக்கிறது. விமானத்துல உடம்போட போவோம்,
இது பரிசாவா நம்ம பறக்கிறது மனசால பறக்கிறோன்றாரு. தைரியம் கூட நன்றாக வச்சிருக்கிறீங்க. பாருங்கள், எங்கோ மூலை மூலையில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை பாப்தாதா தேடி கண்டெடுத்திருக்கிறார் தானே. மிகவும் நல்லது. பாருங்க, பாபா அங்கங்க ஆள் வச்சிருக்கிறாரு. உலக மாற்ற காரியம் பண்ணணும்னா அப்ப எல்லா குழந்தைகளும் அங்கங்க தானே இருக்கணும். அப்ப அங்கங்க இப்ப பாபா வந்து தேதி கண்டுபிடிச்சிருக்காரு நம்மள. மிகவும் நல்லது. கூறும்போது இரட்டை வெளிநாட்டினர் என்கிறாங்க. அவர்களும் உண்மையில் பாரதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அங்க பிறக்க வச்சிருக்கிறாரு. இங்க இருந்தவங்க தான். இங்க ஏற்கனவே சொர்க்கத்துல தேவி தேவதைகளா நடிச்சவங்க தான். அப்படியே கால மாற்றத்தினால துவாபரகத்துல அங்கங்க போயிட்டு எங்கேயோ பிறந்துட்டாங்க. இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க. சேவைக்காக பாபா அங்க வச்சிருக்கிறாரு அவங்கள. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பாரதத்தை சேர்ந்தவங்க தான். உண்மையிலே அவங்க ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான். மேலும் ராஜ்யம் கூட எங்கு செய்ய வேண்டும்? பாரதத்தில் தான் செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் சேவைக்காக 5 கண்டங்களுக்கு இப்ப போயிருக்கிறீங்க. மேலும் 5 கண்டங்களிலும் வெவ்வேறு இடங்களில் சேவை கூட நன்றாக ஊக்கம் உற்சாகத்துடன் செய்துட்டு இருக்கிறீங்க. விக்ன விநாசக ஆவீர்கள் தானேன்னு சொல்றாரு. என்ன தடை வந்தாலும் பயப்படுவர்கள் இல்லை தானே. இதை ஏன் நடந்து கொண்டிருக்குது? இது என்ன நடந்து கொண்டிருக்குது? இவ்வாறு அல்ல. எது நடக்குதோ அது நம்முடைய தைரியத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்கான சாதனமாகும். நமக்கு வாழ்க்கையில பரீட்சை வருது, டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா எல்லாமே நம்மள முன்னேற்ற தான் வருது. நம்மளை வந்து தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் வருது. பயம் ஏற்படுவதற்காக அல்ல. நீங்க எது நடந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படாம தைரியமா வருங்கன்றாரு. ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் தான் ஆகும்ன்றாரு. அவ்வாறு உறுதியாக இருக்கிறீங்க அல்லவா? பக்காவாக இருக்கிறீங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் உறுதியற்றவர்களா இருக்கிறீங்களா? இல்லை, உறுதியற்றவர் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. பக்காவாக இருக்கிறீங்க. பக்காவாக இருப்பீங்க. பக்காவாகி கூடவே செல்வீங்க பாபா கூட. நல்லதுன்றாரு. ராஜி ஜானகி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வந்திருக்காங்க. அவர்கள் மிகுந்த அன்புடன் நினைவு செய்துட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவிடம் இமெயிலும் செய்திகள் வந்திருக்கின்றன. மற்றும் தற்சமயத்தில் பெரிய நிகழ்ச்சிகள் கூட ஏற்கனவே நடந்தது போல அவ்வளவு எளிதாக நடந்துட்டன என்பதை பாப்தாதா பார்க்கறாரு. அனைவரும் கத்துக்கிட்டாங்க. சேவைக்கான சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுவதற்கு நன்றாக பழகிருச்சு. பாப்தாதாவுக்கு ஆஸ்திரேலியா நம்பர் 1 தெரியுது. ஆனால் இப்போது யூகேயின் இங்கிலாந்து நம்பர் கொஞ்சம் முன்னால் சென்றுட்டு இருக்குது. ஆஸ்திரேலியா முதலில் நம்பர் 1 பெற்றிருந்தது. இப்போது ஆஸ்திரேலியா முதலில் வந்துதான் ஆக வேண்டும். யூகே 2வது நம்பராக ஆகாது. அவர்களும் கூட நம்பர் 1 தான் இருப்பாங்கன்றாரு. பாபா எல்லாரையும் நம்பர் 1 ஆக்குறாரு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பழைய குழந்தைகள் பாப்தாதாவுக்கு நினைவில் உள்ளனர். மேலும் பாப்தாதாவினுடைய செல்லமான நிர்மல் ஆசிரம். நீங்களோ நிர்மலா தீதி என்று அழைக்கிறீங்க, தீதி என்று சொல்றீங்க அல்லவா? ஆனால் பாப்தாதா ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு நிர்மல் ஆசிரம் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறாராம். அந்த ஆசிரமத்தில் அநேக ஆத்மாக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க மற்றும் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க மற்றும் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமான நினைவு உறுத்தாகுக. முன்னால் அமர்ந்துள்ள இவர்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தானே. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் எழுந்திருங்க. மிகவும் நல்லவர்கள். இவர்களுக்கு எந்த அளவு நன்றாக ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது. உலக சேவைக்காக நன்றாக ஏற்பாடுகள் செய்துகிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவின் உதவி உள்ளது மற்றும் வெற்றியும் உள்ளது தான் என்றாரு. நல்லது. இப்போது என்ன திட சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போது வெற்றி நமது பிறப்பதிகாரம் என்ற இதே திட சங்கல்பத்தில் இப்போ உட்காருங்க. வெற்றி நம்முடைய கழுத்தின் மாலையாகும். இந்த நம்பிக்கை மற்றும் ஆன்மீக போதையில் அனுபவி சுரூபமாகி அமருங்கள்ட்டு பாபா சொல்றாங்க. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள கவலையிலிருந்து விடுபட்ட கவலையற்ற சக்கரவர்த்திகளுக்கு, சதா கவலையற்ற உலகத்தின் சக்கரவர்த்தி சுரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சர்வ பொக்கிஷங்களில் சம்பன்னமான உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கு, சதா ஊக்கம் உற்சாகத்தின் கைகளினால் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா சமாப்தியை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய பாப்தாதாவுக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், வரதாதாவின் வரதானம் மற்றும் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். வரதானம். சுயத்தின் அனைத்து பலவீனங்களையும் தானத்தின் விதியினால் சமாப்தி செய்யக்கூடிய வள்ளல் விதியை உருவாக்கக்கூடியவர் விதாத்தா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்போது ஏதாவது ஒரு பொருளின் குறை இருக்கிறது என்றால் தானம் செய்யுங்கன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பக்தியிலே சொல்லுவாங்களாம், ஏதாவது குறை இருக்குன்னா இதை தானம் பண்ணுங்க, அதை தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பக்தியில் கூட இந்த நியமம் இருக்குது. தானம் செய்வதனால் கொடுப்பது என்பது பெறுவதாகிறது. இப்ப தானம் செஞ்சோம்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றாங்க. எனவே எந்த ஒரு பலவீனத்தையும் சமாப்தி செய்வதற்காக வள்ளல் ஆகுங்க மற்றும் விதியை உருவாக்குபவர் ஆகுங்கள்ன்றாரு. இப்ப உங்கள்கிட்ட என்ன பலம்? இப்ப பயம் வருதா? இப்ப வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு தைரியம் வேணும் இல்லையா? அப்ப தைரியத்தை உலகம் முழுதும் போய் கொடுங்க. இப்ப வந்து பரிசாவா பறந்து தைரியம் என்றது சக்தி வந்து எனக்குள்ளார வந்துட்டு இருக்கு, அது உலகம் முழுதும் போகுதுன்ட்டு நீங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்துட்டே இருங்க. அப்ப நீங்க தைரியசாலி ஆயிடுவீங்க.
இந்த மாதிரி சூட்சமா எந்த ஒரு பலவீனமும் இப்போ சமாப்தி செய்யணும் அப்படின்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். வள்ளல் ஆக ஆக அது நமக்கு வந்து சேர்ந்துரும். அது மாதிரி விதியை உருவாக்குபவரும் ஆகுங்கன்றார். ஒருவேளை நீங்கள் பிறருக்கு தந்தையினுடைய பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு நிமித்த ஆதரவாளர் ஆனீர்கள் என்றால் பலவீனங்கள் தானாகவே விலகிடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப பாபா வந்து பாபாட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கருவியா நம்ம ஆயிட்டோம்னா நம்மளுடைய பலவீனங்கள்லாம் தானாவே முடிஞ்சிடும்ன்றாரு. தன்னுடைய வள்ளல் தன்மை விதியை உருவாக்கும் நிலையினுடைய சக்திசாலி சம்ஸ்காரத்தை இப்ப எமர்ஜ் செய்தீர்கள் என்றால் பலவீனமான சம்ஸ்காரம் கூட தானாகவே சமாப்தி ஆயிடும்ட்டு பாபா சொல்றாங்க. பாருங்க, நம்ம இப்ப வந்து எல்லாத்தையுமே விதியே நம்ம தான் உருவாக்கணும்ன்றாரு. லட்சுமி நாராயணன் வந்து அவங்க தான் விதியே உருவாக்குனவங்க. அதனாலதான் அந்த சொர்க்கத்துல அவங்க அவங்க சொல்லாமலே அவங்க வழிபடி எல்லாரும் எண்ணங்களின் வழிபடி எல்லாரும் நடப்பாங்க. லட்சுமி நாராயணன் எதையும் சொல்லவே வாயத்தோன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா அங்க நடக்கும். என்னன்னா விதியை இங்கேயே உருவாக்கிட்டு போயிட்டாங்களே. ஸ்ரீமத் படி பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து எல்லாரையும் ஸ்ரீமத் படி நடக்க வச்சுட்டாங்க. அங்க அவங்களே தான் அவங்க கூட வரப்போறாங்க. அதனால வந்து அந்த அந்த நிலையை இங்க கொண்டு வாங்கன்றாரு. தன்னுடைய வள்ளல் தன்மை விதியை உருவாக்கும் நிலையினுடைய சக்திசாலி சம்ஸ்காரத்தை இப்ப எமர்ஜ் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பலவீனமான சம்ஸ்காரம் தானாகவே முடிஞ்சிரும்ன்றாரு. அப்ப நம்ம மாறணும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் மாறினா தானே. அந்த குரங்கு குல்லாவை போடாது. அந்த குல்லாக்காரன் குல்லாவை போட்டவருக்கு தான் எல்லா குரங்கும் குல்லாவை போடும். நம்ம மாறினாதான் சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. மாறலன்னா எப்படி மாறுவாங்க? நம்ம கிட்ட பலகீனம் இருக்கிறதுனால தான் யாரும் மாற மாட்டாங்கன்றாரு ஸ்லோகன். அதனால இப்ப நீங்க மாறிட்டீங்கன்னா சக்திசாலி சம்ஸ்காரத்தை போன கல்பத்துல எமர்ஜ் பண்ண மாதிரி எமர்ஜ் பண்ணீங்கன்னா அந்த பலவீனமான சம்ஸ்காரம் தானாகவே முடிஞ்சிரும்ன்றாரு. ஸ்லோகன் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தின் மகிமையை இப்ப பாடிக்கொண்டே இருங்கள், பலவீனங்களுடையதே அல்லன்றாரு. எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க? எனக்கு பாபாவே கிடைச்சிருக்கிறாரு. எனக்கு நான் சங்கமேகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்பேற்பட்ட பாக்கியம் எனது. ஆஹா நான், ஆஹா என்னுடைய பாபா, ஆஹா டிராமா, ஆஹா என்னுடைய மகிமை, ஆஹா என்னுடைய பாக்கியம்ன்ட்டு பாக்கியத்தின் புகழ பாடிட்டு இருங்க. அதை விட்டுட்டு நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, நான் எதுக்கு தான் பிகே ஆனன்னு தெரியல, எனக்கு தான் இப்படி நடக்குது, இதெல்லாம் பலவீனங்கள். இந்த பலவீனங்கள்லாம் பாடாதீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய பாக்கியத்தின் புகழ பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்கன்றாரு. சந்தோஷமா இருங்கன்றாரு. அவ்யக்த சமிஞை சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்கு எது பிடிக்கிறதோ அதுவே செய்யப்படுகிறது. தந்தைக்கு குழந்தைகள் அப்செட் ஆகுவது பிடிப்பதில்லை. இப்ப யார் மேல அது அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நமக்கு பிடிக்குன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்வோமா இல்லையா? செய்வோம். ஒரு அம்மாவா இருக்கிறவங்க கண்டிப்பா குழந்தைக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்து கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்வாங்க. அது மாதிரி பாபாவை தான் நமக்கு பிடிக்குதுன்னா பாபாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்யணும் இல்லையா? பாபா மேல அன்பு இருக்குன்னா பாபாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் இல்லையா? பாபாவுக்கு என்ன பிடிக்கல? பாபாவுக்கு என்ன பிடிக்கலன்னா தந்தைக்கு குழந்தைகள் அப்செட் ஆவது பிடிப்பதில்லை. நம்ம அப்செட்டா உட்காந்துக்கிறது பாபாவுக்கு பிடிக்கல. ஆகையினால் என்ன செய்வேன்? விஷயமே அவ்வாறு இருந்தது பாபா, ஆகையினால் அப்செட் ஆகிட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதீங்க. பாபா சொல்றாரு, எனக்கு அப்செட் ஆகுறதே பிடிக்கல. ஆனா பாபா நான் என்ன செய்யுது, எனக்கு விஷயம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அப்செட் பண்ற மாதிரி நடக்குது எல்லாமே சுத்தி, நான் என்ன பாபா பண்றது அப்படின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அப்செட் ஆகும்படியான விஷயம் வந்தாலும் கூட நீங்கள் அப்செட் சிதியில் வராதீங்கன்றார். ஆனா சுத்தி அப்படிதான் நடக்கும். ஏன்னா கலியுகம் இல்லையா? நம்ம சங்கமயுகத்துல தான் இருக்கிறோம். சுத்தி இருக்கிறவங்க கலியுகத்துல இருக்கிறாங்க. அவங்க டென்ஷன் ஆவாங்க, நம்மளையும் டென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அப்செட் ஆகும்படியான விஷயம் வந்தா கூட நீங்க அப்செட் ஸ்திதியில வராதீங்க. என்ன பண்ணணும்? அப்செட் ஸ்திதியில வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? உளமாற பாபா என்று சொல்லுங்க. அத மனசால சொல்லுங்க, வெளியே சொல்லாதீங்க. உளமாற பாபா அப்படின்னு கூப்பிடுங்க. உடனே அவரோட அன்புல மூழ்கிடுங்க. அப்ப அப்செட் ஆக மாட்டீங்கன்றாரு. உளமாற பாபா என்று சொல்லுங்க மற்றும் அவருடைய அன்பில் மூழ்கி விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க அப்செட் ஆக மாட்டீங்க. ஏன்னா அப்செட் ஆகுறது பாபாக்கு பிடிக்கல, அதனால அப்செட் ஆகாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவரை ஏன் நினைச்சிட்டு இருங்க, உளமாற பாபான்னு சொல்லுங்க போதுன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.